Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் தொடர்புடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உரிமையாளர் முத்துமாணிக்கம் ஏற்கனவே சரணடைந்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெயராமன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜெயராமன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக. விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் திமுகவை சேர்ந்த முத்துமாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இந்த பட்டாசு ஆலையில் கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெடிவிபத்து ஒன்று ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் அங்கு பணியில் இருந்த 23 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். மேலும் 2 சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக வச்சக்காரப்பட்டி காவல் நிலைய போலீசார் ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் முத்துமாணிக்கம் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தியது, அரசு அதிகாரிகளின் உத்தரவை மீறியது, உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தாதது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த கணவன் மனைவி இருவரையும் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ஈஸ்வரி மற்றும் முத்துமாணிக்கத்திற்கு அடைக்கலம் கொடுத்து தப்பிக்க உதவியதாக 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை பின்பு காவல்துறையினர் ஜாமீனிலும் விடுவித்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி முத்துமாணிக்கம் விருதுநகர் 1வது நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி சரணடைந்தார். அவரை நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆலையை குத்தகைக்கு எடுத்ததாக சிவகாசியை சேர்ந்த முத்துகிருஷ்ணகுமார் என்பவரையும் கடந்த 24ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் தலைமறைவாக இருந்த ஆலையின் உரிமையாளர் ஈஸ்வரி கோயமுத்தூரில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்து அமைக்கப்பட்ட 4 தனிப்படையினர் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் கோயமுத்தூரில் இருந்த அவரை கைது செய்து விருதுநகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவரை சிறையில் அடைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயராம்.